வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி யூனிட் 8 நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான காலகட்டமான சிவில் உரிமைகளுக்காக போராடிய, அதாவது கருப்பின மக்கள் வெள்ளையின மக்கள் இடையிலான போராட்டங்களில் கருப்பின மக்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடிய மிகப்பெரிய தலைவரான மார்ட்டின் லூதர் கிங்கை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க. மார்ட்டின் லூதர் கிங் இவருடைய காலம் அப்படின்னா 1929 டு 1968. 1929 ஜனவரி 15 இவர் பிறந்த நாள். ஓகேங்களா. அடுத்தது இவருடைய காலங்களில் கருப்பின மக்களும் வெள்ளையின மக்களும் ஈக்குவலாக அமெரிக்காவில் இல்லை. ஓகேங்களா. இவருடைய முயற்சியினால், இவருடைய போராட்டங்களால், இவருடைய கூட இருந்த தலைவர்களின் போராட்டங்களில் தான் அவர்களுக்கு சமமான உரிமைகள் வழங்கியது. ஓகேங்களா. இந்த மார்ட்டின் லூதர் கிங் இளம் பாஸ்டராக இருந்து இந்த இயக்கத்தில் தேசிய அளவில் முதலாக பிரபலமானார். இவர் மார்ட்டின் லூதர் கிங் அலபாமா அப்படிங்கிற ஒரு அலபாமா அப்படிங்கிற இடத்துல இருந்த தேவாலயத்துல பாதிரியாராக பணியாற்றி இருப்பார். இவர் கூட இருந்த மற்ற தலைவர்கள் அப்படின்னா இடி நிக்சன், தொழிலாளர் தலைவர், சிவில் உரிமை ஆர்வலர், ஜோன் ராபின்சன், பெண்கள் அரசியல் கவுன்சிலின் முக்கிய உறுப்பினர், புறக்கணிப்பு பிரசாரத்தின் முதன்மை வகிப்பவர் இவர். ஓகேங்களா. இந்த மார்ட்டின் லூதர் கிங் எந்த காலம் முதல் எந்த காலம் வரை தலைமை பொறுப்பேற்றார் அப்படின்னா 1955 டு 1968 வரை உள்ள காலங்கள்ல இந்த போராட்டங்களுக்காக மக்களுக்காக இவர் தலைமை பொறுப்பேற்று இருந்தார். இவருக்கு இந்த மாதிரி தலைமை பொறுப்பேற்கும் போது இவருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு ஒருத்தர் வேணும் இல்லைங்களா. அவர் தான் பேயர்ட் ராஸ்டின் அப்படிங்கிறது. இவர் ஆப்பிரிக்க அமெரிக்க மனித உரிமை ஆர்வலர் தான் பேயர்ட் ராஸ்டின் அப்படிங்கிறவர். ஓகேங்களா. இவர் தான் மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய ஆலோசகராக இருந்தார். ஓகேங்களா. அடுத்தது வெள்ளையர்களின் எதிர்ப்பு. கருப்பின மக்கள் பேருந்தை புறக்கணித்ததால் பேருந்து நிறுவனங்கள் பெரிய நஷ்டம் அடைந்தன. இதற்கு முன்னாடி இருக்க வீடியோவிலேயே பார்த்தோம். கருப்பின மக்கள் பேருந்தை புறக்கணிப்பாங்க. ஏன் புறக்கணிச்சாங்க அப்படின்னா, ஒரு பேருந்துல கருப்பின மக்களும் வெள்ளை இனத்த மக்களும் 2 பேரும் போறாங்க அப்படின்னா, கருப்பின மக்கள் அமர்ந்திருந்தாங்கன்னா அவர்களை வெள்ளையின மக்கள் வரும்போது அவங்க எந்திரிச்சு வழிவிடணும் அப்படிங்கிறதா நடைமுறையா இருந்தது. இதை எதிர்த்து மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அதாவது பேருந்துல யாரும் எந்த கருப்பின மக்களும் ஏறவே இல்லை. இதனால பேருந்து நிறுவனங்கள் பெரிய நஷ்டம் இருந்தது. ஓகேங்களா. கருப்பின தலைவர்கள் மீது மிரட்டல்கள், வீடுகளுக்கு குண்டு வீசுகள் நடந்தன. மார்ட்டின் லூதர் கிங்கின் வீட்டிலும் குண்டு வீசப்பட்டது. ஆனால் அவர் அகிம்சை வழியிலேயே செயல்பட வேண்டும் என்று உறுதியுடன் இருந்தார். அதான் இவருடைய காந்தியினுடைய வழியை பின்பற்றினார். அதாவது ஏன் நீங்க பேருந்துல ஏறல, எங்களுக்கு அடிமையா ஏன் இல்லை அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்தது. அதுக்காக இவங்க பேருந்தை புறக்கணிச்சதுனால குண்டு வீச்சும் மற்றும் வீடுகள்ல மிரட்டலும் அப்புறம் இந்த மாதிரி அதாவது பயமுறுத்துறவுடைய வேலையும் இது நடைபெற்றது. நீதிமன்ற தீர்ப்பு. பிரவுடர் வெர்சஸ் காலே 1956 வழக்கில் கூட்டாட்சி நீதிமன்றம் பேருந்து இனப்பிரிவினை சட்டங்கள் அரசியலமைப்புக்கு முரண்பாடு என தீர்ப்பு வழங்கியது. இதையே பின்னர் அமெரிக்க உயர்நீதிமன்றமும் இதனை உறுதியளித்தது. பேருந்துகள்ல இனப்பாகுபாடு இருக்கக்கூடாது என இந்த வழக்கு கூறியது. அது என்ன வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், என்ன ஆண்டுங்கிறது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. டிசம்பர் 20, 1956 அன்று 381 நாட்கள் நீண்ட புறக்கணிப்பிற்கு பின் மாண்ட்கொமரி பேருந்துகளில் இனப்பிரிவினை நீக்கப்பட்டது. மாண்ட்கொமரி பேருந்து புறக்கணிப்பு நடைபெற்றது. இதற்கு தலைமை வைத்தவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் தான் தலைமை வகித்தார். ஓகேங்களா. இதனுடைய இந்த போராட்டங்களுடைய விளைவு என்னவா இருந்தது அப்படின்னா, பொது போக்குவரத்தில் இனப்பிரிவினை சட்ட ரீதியாக முறியடிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரின் எழுச்சி, அவர் அமெரிக்க சிவில் உரிமை இயக்கத்தின் தேசிய தலைவராக உருவெடுக்க இந்த மாண்ட்கொமரி நிகழ்வு தான் முக்கிய காரணம். அகிம்சை போராட்டத்தின் சக்தி. புறக்கணிப்பு மூலம் கருப்பின மக்கள் தங்கள் ஒற்றுமை மற்றும் பொருளாதார அழுத்தத்தின் சக்தி என்பதை நிரூபித்தனர். நாங்கள் எல்லாரும் ஒற்றுமை
உரிமையே இருந்தா நம்மளால எவ்வளவு பெரிய விஷயங்களும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த போராட்டம் அவங்களுக்கு உணர்த்தியது. சிவில் உரிமை இயக்கத்திற்கு அடித்தளமா அமைந்தது இந்த என்னென்ன போராட்டங்கள் அப்படின்னா, மாண்ட்கோமரி புறக்கணிப்பு, பின்னர் நடந்த சிட் இன்ஸ், ஃப்ரீடம் ரைடர்ஸ், மார்ச் ஆன் வாஷிங்டன் போன்ற போராட்டங்களுக்கு ஊக்கமாக அமைந்தது இந்த மாண்ட்கோமரி போராட்டம், பேருந்து புறக்கணிப்பு நிகழ்வு. ஓகேங்களா. இந்த மார்ச் வாஷிங்டன் 1963 ஆகஸ்ட் 28 நடந்தது. ஓகேங்களா. இத சுதந்திர நடைப்பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி லிட்டில் ராக் நெருக்கடி 1957 அது எங்க நடந்தது, எப்படி நடந்ததுங்கிற பார்க்கலாம். இடம் லிட்டில் ராக் அப்படிங்கிற அமெரிக்காவில் அர்கன்சாஸ்ல அமெரிக்காவில் நடந்தது. என்ன தேதி? செப்டம்பர் 1957 நடைபெற்றது. பின்னணி, அந்த நிகழ்வினுடைய பின்னணி என்னவா இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1954 அமெரிக்க உயர்நீதிமன்றம் பிரவுன் வெர்சஸ் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் வழக்கில் பள்ளிகளில் இனப்பிரிவினை சட்டவிரோதம் என தீர்ப்பளித்தது. ஆனால் தெற்கு மாநிலங்களில் பலர், குறிப்பாக வெள்ளையர்கள், இந்த உத்தரவை எதிர்த்தனர். முதல்ல பேருந்துல இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சுதா, அதுக்கப்புறம் பள்ளிகள்ல எடுத்து போராடினாங்க, அதுலயும் அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. அடுத்து முக்கியமான நிகழ்வுகள், இந்த பள்ளியில நடந்த நிகழ்வுகள் பார்க்கலாம். சென்ட்ரல் ஐ ஸ்கூலில் சேர்க்கை முயற்சி. லிட்டில் ராக் நகரில் சென்ட்ரல் ஐ ஸ்கூலில் 9 கருப்பின மாணவர்கள் சேர்க்கை பெற்றனர். அவர்கள் லிட்டில் ராக் 9 என்று அழைத்தனர். லிட்டில் ராக் 9 என்று அழைத்தவர்கள் யாரு? இப்படியும் கேட்கலாம். அந்த 9 மாணவர்களின் பெயர்களும் பட்டியல் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்து அல்லது மாத்தி கொடுத்து அதுல இல்லாதவர்கள் யாரு, இருக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. அதுல பாருங்க, முதல் மாணவர் எலிசபெத் எக்ஃபோர்டு, 2வது மாணவர் எர்னஸ்ட் கிரீன், 3வதாக இருந்தவர் மெல்பா பட்டிலோ, 4வது மின்னி ஜீன் பிரவுன், 5 கார்லோட்டா வால்ஸ், அடுத்தது 6வது குளோரியா ரே, அடுத்தது 7வது தல்மா மாத்யூஸ், 8வது ஜெபர்சன் தோமஸ், 9வது ரெடன்ஸ் ராபர்ட்ஸ். இவங்க 9 மாணவர்கள். இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு கொடுத்து எது இல்லை அப்படின்னு கேட்கலாம். அர்கன்சாஸ் ஆளுநர் எதிர்ப்பு. ஏன்னா இந்த போராட்டத்திற்கு அர்கன்சாஸ் ஆளுநர் எதிர்ப்பு தெரிவித்தார். அர்கன்சாஸ் மாநில ஆளுநர் ஆர்வல் ஃபாபஸ் இந்த மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதை தடுக்க தேசிய காவல் படையை, நேஷனல் கிரவுட பயன்படுத்தினார். பாருங்க, ஆளுநரை இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். பள்ளி வாயிலில் நின்று வெள்ளையர் கூட்டம் மாணவர்களை மிரட்டியும் தாக்கியும் வெளியேற்ற முயற்சி பண்ணினாங்க. மத்திய அரசின் தலையீடு மூலம் மாணவர்கள் திரும்ப பள்ளிக்கு சென்றாங்க. பாருங்க, ஜனாதிபதி டுவைட் டி ஐசன்ஹோர் தலையிட்டு அமெரிக்க இராணுவத்தை அனுப்பினார். ஓகேங்களா. மாணவர்கள் பாதுகாப்புடன் பள்ளிக்குள் அழைத்து செல்லப்பட்டனர். அந்த மாநில ஆளுநரை கட்டுப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருந்ததனால இந்த நிகழ்வு சாத்தியமானது. அடுத்து பாடசாலை கல்வி. கடும் மிரட்டல்கள், தினசரி அவமதிப்புகள் இருந்த போதிலும் இந்த 9 மாணவர்களும் தைரியமான கல்வியை தொடர்ந்தார்கள். எர்னஸ்ட் கிரீன் 1958 ஜெனரல் ஹைஸ்கூலில் பட்டம் பெற்ற முதல் கருப்பின மாணவர் ஆவார். ரொம்ப முக்கியம். அதாவது ஜெனரல் ஸ்கூல்ல பட்டம் பெற்ற முதல் கருப்பின மாணவர் யாருன்னு கேட்கலாம். எர்னஸ்ட் கிரீன். ஓகேங்களா. என்ன வருஷம்? 1958. அதனுடைய விளைவுகள் என்னவா இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்திய அரசின் அதிகாரம் உறுதி செய்யப்பட்டது. ஆமா, ஏன்னா ஆளுநர்களுடைய எதிர்ப்பை மீறி ஜனாதிபதி ஹெல்ப் பண்ணார் இல்லைங்களா, அது ஒண்ணு. மாநில ஆளுநர்கள் எதிர்த்தாலும் அமெரிக்க ஜனாதிபதி உத்தரவிட்டால் சம உரிமை சட்டம் அமுல்படுத்தப்படும் என்பதை லிட்டில் ராக் நெருக்கடி நிரூபித்தது. ரொம்ப முக்கியமான இது. சிவில் உரிமை இயக்கத்திற்கு ஊக்கம். கருப்பின மக்களின் கல்வி உரிமையை பாதுகாப்பும் போராட்டம் வலுவடைந்தது இந்த புரட்சியின் மூலம். உலகளாவிய கவனம். அமெரிக்காவின் ஜனநாயக மதிப்புகளை உலகமே கேள்வி எழுப்பியது. அடுத்த
சட்டங்கள். பின்னர் 1964இல் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் மற்றும் 1965இல் வோட்டிங் ரைட்ஸ் ஆக்ட் இயற்றுவதற்கு அடித்தளமாக இருந்தது. ஓகேங்களா. இந்த பள்ளி அதாவது இந்த இந்த 9 மாணவர்களை கொண்டு போனாங்க இல்லையா, லிட்டில் ராக் 9 கொண்டுட்டு போய் பள்ளியில தங்க வச்சு படிக்க வச்சாங்க இல்லையா, அதுதான் இதற்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தது. அதனுடைய முக்கியத்துவம். லிட்டில் ராக் நெருக்கடி பிரவுன் வெர்சஸ் போர்டு தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதில் மத்திய அரசு இவ்வளவு உறுதியுடன் செயல்பட்டது என்பதை காட்டியது. ஓகேங்களா. மத்திய அரசினுடைய உறுதியை இது காட்டுகிறது. லிட்டில் ராக் 9 மாணவர்கள் தைரியமும் பொறுமையும் கொண்ட சின்னமாக மாறினர். இது அமெரிக்க சிவில் உரிமை இயக்கத்தின் முக்கிய அத்தியாயங்களில் ஒன்றாக இருந்தது. ஆனால் இதையும் தாண்டி அந்த மாணவர்கள் படித்து பட்டம் வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான இது. அடுத்தது பாருங்க, பர்மிங்ஹாம் பிரச்சாரம் 1963. இடம் பர்மிங்ஹாம், அலபாமா மாநிலம், அமெரிக்காவில். நடந்தது ஏப்ரல் மேல 1963. முன்னணி அமைப்பு, இதற்கு முன்னணி அமைப்பு என்ன அப்படின்னா சவுத்தர்ன் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது SCLC அப்படிங்கிறது தான் இதற்கு முன்னணி அமைப்பா இருந்தது. இதன் தலைவர்கள் பாருங்க, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், ராபர்ட் பிரட் ஷிட்டில்ஸ்வொர்த், ராபர்ட் ரால்ஃப் அபெர்னதி அப்படிங்கிறவரு. இந்த 3 தலைவர்களும் ரொம்ப முக்கியம். 1 மார்ட்டின் லூதர் கிங், பிரட் ஷிட்டில்ஸ்வொர்த் 2, அடுத்தது ராபர்ட் அபெர்னதி அப்படிங்கிற 3 பேரும் ரொம்ப முக்கியம். பர்மிங்ஹாம் அந்நாளில் அமெரிக்காவின் மிகப்பெரிய இனவெறி நகரம் என புகழ் பெற்றிருந்தது. அமெரிக்காவின் மிகப்பெரிய இனவெறி நகரம் என புகழ் பெற்ற நகரம் எது அப்படின்னா பர்மிங்ஹாம். ஓகேங்களா. எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வரலாம். இதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பர்மிங்ஹாம் பிரச்சாரத்தின் முக்கிய குறிக்கோள்கள்: பொது இடங்களில் பிரிவினை நீக்கம், ஸ்கூல்ஸ், உணவகம், கடைகள், இதுல பிரிவினை நீக்கிட்டாங்க. சம வேலை வாய்ப்பு, கருப்பின மக்களுக்கு சம வேலை வாய்ப்பு வழங்கியது 1. 2வது, அடுத்து பொருளாதார நீதிக்கான அழுத்தம், கருப்பின மக்களுக்கு சமமான சம்பளம் ரொம்ப முக்கியம். அரசியல் அழுத்தம், அமெரிக்க அரசு சிவில் உரிமை சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த பர்மிங்ஹாம் பிரச்சாரத்தின் முக்கிய குறிக்கோள் இதெல்லாம் இருந்தது. இந்த 4 குறிக்கோள்கள். எத்தனை? 4 குறிக்கோள்கள் இருந்தன. அடுத்தது நடைமுறை, அதாவது நடைமுறையில எப்படி கொண்டு வந்தாங்கிறத பார்க்கலாம். பேரணிகள், ஏப்ரல் 1963 பேரணிகள், புறக்கணிப்புகள், சிட்-இன்ஸ் தொடங்கப்பட்டது. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் கைது, ஏப்ரல் 12, 1963 கைது செய்யப்பட்டார். இவர் சிறையில் இருக்கும்போது அவர் எழுதிய புகழ்பெற்ற கடிதம் லெட்டர் ஃப்ரம் பர்மிங்ஹாம் ஜெயில், சட்ட விரோதமான சட்டத்திற்கு கீழ்ப்படிதல் கடமை அல்ல, நீதி இல்லாத சட்டம் சட்டமே நீதி இல்லாத சட்டம் சட்டமே அல்ல என்ற கருத்தை வலியுறுத்தியதுதான் லிட்டில் ஃப்ரம் பர்மிங்ஹாம் ஜெயில எழுதின அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்த புகழ்பெற்ற கடிதத்தில் இருந்த ஒரு முக்கியமான அவர் வலியுறுத்திய கொள்கைகள். சில்ட்ரன்ஸ் கிராசட், குழந்தைகள் பேரணி மே 2, 1963 நடந்தது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் பேரணியில் பங்கேற்றனர். போலீஸ்காரர்கள் அவர்களை தண்ணீர் பீரங்கி, போலீஸ் நாய்கள் கொண்டு தாக்கினர். இந்த காட்சிகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டு உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது கருப்பின மக்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமையா என்பதை உலகமே உற்று நோக்கியது. மர்மவாத தாக்குதல்கள், கருப்பின தேவாலயங்கள், வீடுகள் குண்டு வைத்து தாக்கப்பட்டன. இறுதியில் நகர அதிகாரிகள் மற்றும் வியாபாரிகள் பிரிவினை ஒழிக்க ஒப்பந்தம் செய்தனர். ரொம்ப பெரிய போராட்டம் நடந்த போதுதான் நகர அதிகாரிகளும் வியாபாரிகளும் இந்த பிரிவினையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒப்பந்தத்தை செய்தனர். அதனுடைய விளைவுகள் என்னவா இருந்ததுன்னு பார்க்கலாம். பொது இடங்களில் பிரிவினை முற்றிலும் சிதைந்தது. சிவில் உரிமை போராட்டத்திற்கு தேசிய கவனம் கிடைத்தது. ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி 1963 ஜூனில் சிவில் உரிமை சட்டத்திற்கான வரைவை அறிவித்தார். ஓகேங்களா. இந்த காலகட்டத்தில் தான் அவர் இதை அறிவிப்பார். இதன் விளைவாக 1964 ஆண்டில் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் உருவாக்கப்பட்டது. அமெரிக்காவில் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் உருவாக்கப்பட்டது எப்போனா 1963
4ல் தான் உருவாக்கப்பட்டது. அடுத்தது முக்கியத்துவம். அதனுடைய முக்கியத்துவம். பர்மிங்ஹாம் பிரச்சாரம் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்டின் மிகப்பெரிய திருப்பு முனை. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பட்ட போலீஸ் கொடுமைகள், இனவெறி உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டன. லெட்டர் ஃப்ரம் பர்மிங்ஹாம் ஜெயில் சிவில் உரிமை போராட்டத்தின் தத்துவ அடித்தளமாக அமைந்தது. இந்த நூல் யார் எழுதினது? இந்த கடிதம் யார் எழுதினா? மார்ட்டின் லூதர் கிங். மாணவர்கள், குழந்தைகள் கூட போராட்டத்தில் பங்கேற்றதால் இது ஒரு மக்கள் இயக்கம் என்பதை காட்டியது. ஓகேங்களா? அடுத்தது வாஷிங்டன் பேரணி 1963 அறிமுகம். எங்க நடந்தது அப்படின்னு 1963 ஆகஸ்ட் 28 நடந்தது. முன்னாடி அதை பார்த்திருக்கோம். வாஷிங்டன்ல DC லிங்டன் நினைவகத்தில் நடந்தது. ஏற்பாடு செஞ்சவங்க யார் அப்படின்னா சிவில் உரிமைகள் மற்றும் தொழிலாளர் அமைப்புகள் இணைந்து நடத்திய பெரிய பேரணி. இதுல எவ்வளவு பேர் பங்கேற்றாங்கன்னு பாருங்க. 2,50,000 மக்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்க வரலாற்றில் அப்போதைய மிகப்பெரிய மனித உரிமை பேரணி என்ன அப்படின்னா வாஷிங்டன் பேரணி தான். இதனுடைய நோக்கம் என்ன? இந்த பேரணியின் முக்கிய கோஷம் ஜாப்ஸ் அண்ட் ஃப்ரீடம், வேலை வாய்ப்பும் சுதந்திரமும் வேணும் என கருப்பின மக்கள் போராடினாங்க. அதாவது அவர்களுடைய போராட்டத்தின் மூலம் வலியுறுத்தினாங்க. இந்த பேரணியுடைய இலக்குகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன சமத்துவம். இன சமத்துவம் எங்களுக்கு வேணும். இன பாகுபாடு இருக்கக்கூடாது. கருப்பின மக்களுக்கு எதிரான வேறுபாடுகளை ஒழித்தல் இதன் காரணமா இருந்தது. அடுத்தது வேலை வாய்ப்புகள். கருப்பினரும் வெள்ளையரும் சமமான வேலை வாய்ப்பு பெற வேண்டும். சமத்துவ ஊதியம். அனைவருக்கும் சமமான சம்பளம் இருக்கணும். வேலை ஒண்ணுதான், ஆனா சம்பளம் கம்மியா இருக்கும் கருப்பின மக்களுக்கு. இது சமமான ஊதியங்கிறத ஒரு இலக்க கேட்டாங்க. சிவில் உரிமைகள் சட்டம். நிறவெறியை எதிர்க்கும் வலுவான சட்டம் இயற்ற வேண்டும். குறைந்தபட்ச ஊதியம் உயர்த்துதல், வறுமையை குறைக்க வேணும் அப்படின்னு. சிறந்த கல்வி வாய்ப்புகள். கருப்பின மாணவர்களுக்கு நல்ல கல்வி வழங்கணும். இதெல்லாம் அதனுடைய இலக்குகளாக இருந்தது. அடுத்தது முக்கியமான தலைவர்கள் யாரு அப்படின்னு பார்க்கலாம். பிக் 6. இந்த பேரணியை 6 முக்கிய தலைவர்கள் ஒருங்கிணைத்தனர். அவர்கள் பிக் 6 என்று அழைக்கப்பட்டனர். இப்படி கூட கேட்கலாம். அமெரிக்க வரலாற்றில் பிக் 6 இல்லாதவர்கள் யாரு? தவறானது யாது அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? பேரெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். திரும்ப திரும்ப படிக்கிறதுனால இதை சரியா பண்ணிக்க முடியும் நம்மளால. ஓகேங்களா? மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் இவருடைய இயக்கம் இவருடைய தலைமையில் இருந்த முக்கியமான இயக்கம் சவுத்தர்ன் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ் தான் இவரோட SCLC அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவர் தலைமையில் இருந்தது. இது ஜேம்ஸ் ஃபார்மர் காங்கிரஸ் ஆஃப் ரேடியல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. CORE அப்படிங்கிறது. ஜான் லூயிஸ் ஸ்டூடெண்ட் நான் வேலண்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி அப்படிங்கிறது. SNCC அப்படிங்கிறது. அடுத்தது பிலிப் ராண்டலஃப் பிராதர்ஹுட் அண்ட் ஸ்லீப்பிங் கார் பார்டர்ஸ், அதாவது தொழிலாளர் இயக்கமா இது இருந்தது. ராய் வில்கின்ஸ் அப்படின்னு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கலர்டு பீப்புள் NAACP. அடுத்தது விட்னி யங் நேஷனல் அர்பன் லீக். இதனுடைய அப்சர்வேஷன் கண்டிப்பாக கேட்கலாம். SCLC. ஓகேங்களா? அடுத்தது CORE CORE. அடுத்தது SNCC. ஓகேங்களா? அடுத்தது NAACP. கண்டிப்பாக இதை கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இதற்கு கூடுதலாக மதகுருமார்களும் தொழிற்சங்கங்களும் பெண்கள் இயக்கங்களும் பெரும் பங்கினை வகித்தன. பாருங்க, மதகுருமார்கள் உட்பட பெண்கள் உட்பட இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. நிகழ்ச்சிகள். பேரணி லிங்டன் நினைவிடம் முன் நடைபெற்றது. பாடல்கள், பிரார்த்தனைகள், உரைகள் நடத்தப்பட்டன. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர்களின் புகழ்பெற்ற உரை ஐ ஹாவ் எ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு உண்டு என்னும் உரை எங்க பண்ணுனா இந்த லிங்டன் நினைவிடத்துல மேற்கொள்ளப்பட்டது. இனம், மதம், நிறம் வேறுபாடின்றி அனைவரும் சமத்துவமாக வாழும் அமெரிக்காவை அவர் தனது உரையில் கவனமாக சொன்னார். ஓகேங்களா? இவருடைய உரை, இவருடைய நூல் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து அரசியல் தாக்கங்கள். இந்த பேரணி அரசியல் தாக்கங்களை கொண்டு வந்துச்சு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்த பேரணி அதற்கு பின் வந்த 1964 சிவில் உரிமை சட்டம் மற்றும் 1965 வாக்குரிமை சட்டம் ஓட்டிங் ரைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1965 நிறைவேற்றுவதற்கான பாதையை அமைத்தது. அமெரிக்க சமூகத்தில் கருப்பின மக்களின் உரிமை போராட்டம் தேசிய சர்வதேச கவனத்தை பெற்றது. அனைத்து மக்களுக்கும் அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படின்னு உத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இதனுடைய முக்கியத்துவம் அமெரிக்காவில் நடைபெற்ற மிகப்பெரிய சமூக பேரணி இது. இனவெறி எதிர்ப்பு, வேலைவாய்ப்பு, மனித உரிமை, சமத்துவம் ஆகியவை ஒன்றாக கலந்து ஒருங்கிணைந்த இயக்கமா இது இருந்துச்சு. கருப்பின போராட்ட வரலாற்றின் திருப்பு முனையாக அது இருந்தது. ஓகேங்களா? ஆனா இதை வச்சுதான் 1991 சிவில் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. உரிமை சட்டம் இதை கொண்டு வந்தவர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இந்த வருஷத்தை குறிப்பிட்டு இந்த சிவில் உரிமை சட்டம் கொண்டு வந்தது யாரு, எந்த குடியரசுத் தலைவர் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது மார்ட்டின் லூதர் கிங்கிற்கு அவருடைய செயல்பாட்டிற்காக 1964 நோபல் அமைதி பரிசு கிடைக்க காரணமான முக்கிய நிகழ்வு இதுவா இருந்தது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம 1986 யுஎஸ்ஏ அரசாங்கம் அவருடைய பிறந்த தினமான ஜனவரி 15 தேசிய விடுமுறை நாளாக அறிவித்தது. அமெரிக்க அரசாங்கம். ஓகேங்களா? அவர் படுகொலை செய்யப்பட்டார். ஆனா மார்ட்டின் லூதர் கிங் இதற்கு இடையில் 1964 ஏப்ரல் 4 மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் படுகொலை செய்யப்பட்டார். ஓகேங்களா? இன்னைக்கு நாம மார்ட்டின் லூதர் கிங்குடைய காலங்கள்ல அவருடைய தலைமையில் அவருடன் கூட பணியாற்றிய சில தலைவர்களுடன் மனித உரிமைகள் இயக்கத்திற்கு, அதாவது கருப்பின மக்கள் வெள்ளையின மக்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை களைவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளும் போராட்டங்களும் நடைபெற்றது. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு பார்த்த வீடியோல இருந்து மறுபடியும் ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு ரீகால் பார்த்துடலாம் வாங்க. மார்ட்டின் லூதர் கிங் அவருடைய இயரு, அவருடைய பர்த் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இவர் கூட ஓகேங்களா இன்னும் 2 பேர் இருந்தாங்க. இடி நிக்சன் மற்றும் ஜோஆன் ராபின்சன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்க வெள்ளையர்களின் எதிர்ப்பு காரணமாக கருப்பின மக்கள் பேருந்துகள் பள்ளிகள்ல அவர்கள் போய் படிக்க முடியாம ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தருக்கு செல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதற்காக அவர்கள் போராடினாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆனா இதற்கெல்லாம் முக்கிய காரணம் ப்ரௌடர் வெர்சஸ் கலே 1956 வழக்கு தான் ரொம்ப முக்கியமா இருந்தது. இந்த மாண்ட்கோமரி பேருந்துல இன பிரிவினை நீக்கப்பட்டது 1956 டிசம்பர் 20. இது தொடக்க கால கருப்பின மக்களுக்கு கிடைத்த வெற்றியா இது கருதப்படுகிறது. ஓகேங்களா? இந்த மாண்ட்கோமரி பேருந்து போராட்டத்திற்கு பிறகுதான் சிட் இன்ஸ், ஃப்ரீடம் ரைடர்ஸ், மார்ச் ஆஃப் வாஷிங்டன் இதெல்லாம் வாஷிங்டன் இதெல்லாம் கொண்டு வருவதற்கு காரணமா இருந்தது. அடுத்தது லிட்டில் ராக் நெருக்கடி 1957 செப்டம்பர்ல நடந்தது. ஆர்கன்சாஸ்ல அமெரிக்காவில் நடந்தது. ஓகேங்களா? அதாவது அதாவது கருப்பின மக்களுடைய பள்ளி போகக்கூடாது, அனுமதிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த போராட்டம் அதை எதிர்த்து இந்த போராட்டம் நடைபெற்றது. இதுல 9 கருப்பின மாணவர்கள் போய் படிச்சு அவங்களுடைய வெற்றியும் பெற்றாங்க. ஓகேங்களா? 9 மாணவர்கள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுல முதல் முறையாக கருப்பின மாணவர் ஜெனரல் ஹைஸ்கூல் பட்டம் வாங்குவார் 1958. அவருடைய பேர் எர்னஸ்ட் கிரீன் அப்படிங்கிறவர் தான். இது ரொம்ப முக்கியம்.
அதனுடைய விளைவு 1964 1965ல ஒரு 2 ஆக்ட் வரும். அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது. இந்த 9 பேரை வந்து லிட்டில் ராக் 9 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பர்மிங்ஹாம் பிரச்சாரம் 1963ல நடந்தது. ஏப்ரல் மேல. ஓகேங்களா. இதுல வந்து முன்னணியான அமைப்பு வந்து SCLC அப்படிங்கிற அமைப்பு தான். இதோட தலைவர்கள் 3 பேர் இருப்பாங்க. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ஒன்னு, ரெவரன்ட் பிரெட் ஷிட்டில்ஸ்வொர்த் அப்படிங்கிறவர் ஒருத்தர், ரெவரன்ட் ரால்ட் அபர்நாதி அப்படிங்கிறவர் ஒருத்தரும் இருப்பாங்க. ஓகேங்களா. அமெரிக்காவின் மிகப்பெரிய இணைவரி நகரம் அப்படின்னா பர்மிங்ஹாம் அப்படின்னா அந்த நாள்ல புகழ் பெற்றதா இருந்தது. ஓகேங்களா. அடுத்தது 1963 ஏப்ரல்ல வந்து பேரணி புறக்கணிப்பு சிட்டின்ஸ் தொடங்கப்பட்டது. இதற்கு வந்து தலைவரானவர் வந்து மார்ட்டின் லூதர் கிங் கைது செய்யப்பட்டார் ஏப்ரல் 12ல. அவர் அந்த கைது செய்யப்பட்ட போது சிறையில் இருக்கும்போது லெட்டர் ஃப்ரம் பர்மிங்ஹாம் ஜெயில் அப்படிங்கிறத வந்து பண்ணுவாரு. அதாவது சட்டவிரோதமான சட்டத்திற்கு கீழ்ப்படிதல் கடமை அல்ல, நீதி இல்லாத சட்டம் சட்டமே இல்லை அப்படிங்கிறதான் அது வலியுறுத்தியது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் கிரஸ்டட் அப்படிங்கிறது குழந்தைகள் பேரணி 1963 மே 2ல நடந்தது. ஓகேங்களா. இதெல்லாம் இந்த இனவெறிக்கு எதிர்த்து நடந்த போராட்டங்கள். இதனுடைய காரணமாக தான் வந்து சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்லாம் வந்து ரொம்ப பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அடுத்தது வாஷிங்டன் பேரணி 1963 ஆகஸ்ட் 28ல நடந்தது. இதற்கு தலைமை தாங்கியவர் மார்ட்டின் லூதர் கிங். இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா ஜாப் அண்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. அடுத்தது பிக் 16, அதாவது 6 பெரும் தலைவர்கள் வந்து இந்த பேரணியை நடத்தியிருப்பாங்க. அவர்களுடைய லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்சர்வேஷன் இந்த வந்து விரிவாக்கம் கண்டிப்பா ஏதாவது ஒரு இதுல வரும். கண்டிப்பா வரும். ஓகேங்களா. அடுத்தது மார்ட்டின் லூதர் கிங்குடைய புகழ்பெற்ற உரை வந்து ஐ ஹேவ் எ ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. அரசியல் தாக்கத்துல இந்த சிவில் ஆக்ட் வந்து ரொம்ப பெரிய முக்கிய விளைவுகளை ஏற்படுத்தியது. உலகமே அங்க அமெரிக்காவில் நடந்த விஷயங்களை உற்று நோக்கியது அந்த காலகட்டத்துல. அடுத்தது இந்த இதனுடைய முக்கியமான நோக்கம் இவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருந்த இந்த பேரணிகள் இயக்கங்கள் இதனுடைய முக்கியமான விளைவுகள் வந்து ரொம்ப முக்கியத்துவமா இருந்தது. அதாவது இனவெறி எதிர்ப்பு, வேலைவாய்ப்பு, மனித உரிமை, சமத்துவம் அதில் ஒன்றா கலந்து ஒருங்கிணைந்த இயக்கமா இந்த இயக்கங்கள்லாம் இருந்தது. அதாவது கருப்பின போராட்ட வரலாற்றுல இது திருப்பு முனையா இருந்தது. அதனால இதற்கு தலைமை தாங்கிய முதன்மை தலைவரான மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருக்கு 1964 நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. இருப்பினும் 1964 ஏப்ரல் 4ல மார்ட்டின் லூதர் கிங் படுகொலை செய்யப்படுவார். அதாவது நம்மளுடைய அதே மாதிரி தென் அமெரிக்காவில் நெல்சன் மண்டேலா எப்படி கருப்பின மக்களுக்காக போராடினாரோ அதே மாதிரி அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங், அதே மாதிரி எப்படி வந்து இந்தியாவில் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினாரோ அதே மாதிரி தான் இந்த அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டினுடைய வரலாற்றின் தலைவர்களை வந்து கம்பேர் பண்ணி படித்தோம்னா அதற்கான நாம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.